நான் இங்கே வரத்துக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. முதல் ரீசன் என்ன, நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதுக்கு நான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப உண்மையாக இருக்கணும் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இல்லாத போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருந்துச்சு ஒரு ரீசன் டைமில். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தா, எனக்கு ஜிம்மு போகணுன்ட்டு ஒரு தோணிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள். அது அமையவே மாட்டேங்குது. ஆனால் பாடியை டோனாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு ரெண்டாவது ரீசனாக இருந்துச்சு. ஸோ தேர்ட் ரீசன் என்னன்னா, நான் இப்போ ஒரு சின்ன பொண்ணு, வாழ்க்கைன்றது வாழ்ந்த கடைசியில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே இதுதான் வாழ்க்கை, வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் வாழ்க்கைக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனலாக என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ இந்த 3 கேள்விகளும் மனதில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, இவ்வளோ கேள்விகள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிவு திருக்கோயிலுக்கு போனேன்னா உனக்கு இதுக்கான விடைகள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. பயங்கர ஆசிலேஷன். டீனேஜில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா அதை யோசிக்க தோணும், அதை பார்த்தா இதை யோசிக்க தோணும், இதை யோசிச்சா இல்லை அது பெட்டராக இருக்கே அப்படின்னு நிறைய ஆசிலேஷன் ப்ராசஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் இங்கே வந்த அப்புறம் எண்ணம் ஆராய்தல்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுது, அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும், எப்படி அதுலேருந்து வெளியே வரணும், எது நல்லது கெட்டது, நிறைய விஷயங்கள். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆசை தான் எல்லாமே. ஆசையில் அழிஞ்சவனும் இருக்கான், ஆனவனும் இருக்கான்னு நிறைய பழமொழிகளாக இருக்குது. பட் ஆசை வந்த அப்புறம் அந்த ஆசையை எப்படி நம்ம சீரமைக்கிறது, இதுதான் நல்லது. இந்த மாதிரி ஆசைகளை வச்சுக்கணும், பேராசைப்படக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இந்த சின்ன வயசில் இங்கேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறேன்.